ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சில ஹிந்தி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சுலபமாக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், நீங்கள் நேற்று ஆஃபீஸ் போனீங்களா இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்களா அப்படின்றத மட்டும் கேட்போம். பேச்சு வழக்கில் கேட்கும் பொழுது நீங்கள் போனீங்களா இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆப் கல் ஆஃபீஸ் கயே யா நஹி அப்படின்னு கேட்கணும். ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள், கல் அப்படின்னா நேத்து, ஆஃபீஸ் கயே யா நஹி. யா நஹி அப்படின்னா இல்லையா அப்படின்றது அர்த்தம். நீங்கள் நேற்று ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் கல் ஆஃபீஸ் கயே அப்படின்னு சொல்லணும். ஆப் கல் ஆஃபீஸ் கயே. ஸோ இதில் பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலே நீங்கள் இந்த கொஷினை ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். கூட யா நஹி அப்படின்றத மட்டும்தான் சேர்க்க போகிறீங்க. ஸோ யா அப்படின்னா ஹிந்தியில் ஆர், அதாவது அல்லது அப்படின்றது அர்த்தம். போனீங்க அல்லது இல்லை. ஸோ அதுதான் பேச்சு வழக்கில் நம்ம கேட்கும்பொழுது போனீங்களா இல்லையா அப்படின்றது வரும். ஸோ இங்கிலீஷ்லேயுமே ஆர் நாட் அப்படின்றது தான் வரும். ஸோ டிட் யூ வெண்ட் ஆஃபீஸ், டிட் யூ கோ ஆஃபீஸ் ஆர் நாட். ஸோ அதே ஃபார்மேட் தான் ஹிந்திலையும். ஸோ ஆப் கல் ஆஃபீஸ் கயே யா நஹி. அடுத்தது, நீங்கள் வேலையை முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ நீங்கள் வேலையை முடிச்சிங்க, இதை நம்ம எப்படி சொல்லுமோ, ஆப்னே காம் கதம் கியா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வேலையை முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப்னே காம் கதம் கியா யா நஹி அப்படின்னு கேட்கணும். அந்த டோன் ரொம்ப முக்கியம். யா நஹி அப்படின்றது கொஷின் கேட்குற மாதிரி கேட்கணும். ஸோ இங்கே ஆப்னே அப்படின்றது வருது பாருங்கள், நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இதுவே நீங்கள் நேற்று ஆஃபீஸ் போனீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆப் மட்டும்தான் வருது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நம்மளோட பாஸ்ட் டென்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஹிந்தியில் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எதை யாரை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் நேற்று ஆஃபீஸ் போனீங்களா, இதை நீங்கள் நேற்று எதை போனீங்க, நேற்று யாரை போனீங்க. இங்கே வேர்பு போனீங்க அப்படின்றது தான். ஸோ அந்த போனீங்க அப்படின்ற வேர்பு கூட எதை யாரை அப்படின்ற அந்த கொஷின் வேர்டை வச்சு நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷினாக கேட்க முடிஞ்சுது, அதுக்கு ஒரு பதில் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நாம் நே சேர்க்கணும். சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். வேர்பு என்ன ஜெண்டராக இருந்தாலும் அப்படியே தான் வரும். ஸோ அதை வச்சு ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷின் கேட்க முடியல. ஸோ இங்கே எதை போனீங்க யாரை போனீங்க அப்படி நம்ம கேட்க முடியாது இல்லையா, ஒரு மீனிங்ஃபுல்லாக வரல இல்லையா. ஸோ அப்போ சப்ஜெக்ட் நீங்கள் அப்படின்னா ஆப் மட்டும்தான் வரும், சப்ஜெக்ட் கூட நே வராது. ஸோ அந்த கையே அப்படின்றது அந்த சப்ஜெக்டை பொறுத்து ஒரு ஆணாக இருந்தால் கையா வரும், பெண்ணாக இருந்தால் கையே வரும். ரெஸ்பெக்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால கையே வருது. ஓகேங்களா? ஸோ இன்னும் கிளியராக நிறைய எக்ஸாம்பிளோட வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட பாஸ்ட் டென்ஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஆப்கல் ஆஃபீஸ் கயே யா நஹி. அடுத்தது, நீங்கள் வேலையை முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது எதை முடிச்சிங்க யாரை முடிச்சிங்க. ஸோ எதை முடிச்சிங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா, வேலையை முடிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். ஆப்னே காம் கதம் கியா யா நஹி அப்படின்றது. அவர் வேலையை முடிச்சாரா இல்லையா. ஸோ அதே தாங்க, உசே அப்படின்னு சொல்லுவோம். அவர்னு சொல்கிறதுக்கு ஓ அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக. ஓ அதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் செகண்ட் பர்சனோட சொல்லும் பொழுது உஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம், நே சேர்ப்போம். ஸோ உஸ்னே காம் கதம் கியா யா நஹி அப்படின்னு கேட்கணும். கெஸ்ட்டு கிளம்பிட்டாங்களா இல்லையா, ஸோ கிளம்பி போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ மெஹமான் அப்படின்னா கெஸ்ட், விருந்தாளி அப்படின்றது அர்த்தம். தமிழில் விருந்தாளின்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் மெஹமான். ஸோ சலே கயே யா நஹி அப்படின்றத கேட்கணும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, பாஸ்ட் டென்ஸில் எந்தெந்த வேர்பு கூட நே வருது நே வரல, அந்த ரூல்ஸு இதெல்லாம் பிகினராக இருக்கிற பட்சத்தில் ரொம்பவே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். மீதி எல்லா டென்ஸை விட பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்பும் எல்லா டென்ஸ்லையும் எப்படி வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்பவே சுலபமாக பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முக்கியமான சில வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லையும் எப்படி வரும் அப்படின்றது இப்போ தான் ஹிந்தி பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸோ என்கிட்ட பிடிஎஃபாக இருக்குது, முக்கியமான சில வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லையும் எப்படி வரும் அப்படின்றது. அது கூடவே டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஜஸ்ட் அது லைக் ஒரு ஃபார்முலா மாதிரி அதில் நீங்கள் வேர்பை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பேசுகிறதுக்கு தேவைக்கூடிய ஃபார்மேட்ஸ், அது கூடவே போனஸாக உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் 500+ ஹிந்தி சென்டென்சஸ் இது எல்லாமே என்கிட்ட பிடிஎஃபாக இருக்குது. நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிடிஎஃப்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணும்பொழுது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்தது, நீங்கள் லைட் ஆஃப் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்னே லைட் பந்த் கியா யா நஹி. ஸோ பந்த் அப்படின்றது
ஸ்டாப் பண்ணுறதையும் குறிக்கும், ஆஃப் பண்ணுறதையும் குறிக்கும். ஸோ லைட் பந்த் கி யா நஹி அப்படின்னு கேட்குறோம். பந்த் கியா யா நஹி. ஸோ பந்த் கரோ அப்படின்னா ஆஃப் பண்ணு, நிறுத்து அப்படின்றது அர்த்தம். ஸோ பந்த் கியா யா நஹி அப்படின்னா ஆஃப் பண்ணீங்களா இல்லையா அப்படின்றத கொஷின் கேட்குற மாதிரி. ஸோ இங்கே எதை யாரை எதை ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷின் கேட்க முடியுமா? ஸோ லைட் ஆஃப் பண்ணீங்களா அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்ல முடியும். அதனால தான் இங்கே சப்ஜெக்ட் கூட நே வருது. அடுத்தது நீங்கள் ஃபைலை அனுப்புனீங்களா இல்லையா? ஸோ ஆப்னே ஃபைல் பேஜா யா நஹி. ஸோ ஆக்சுவலாக ஆப்னே ஃபைல் பேஜா யா நஹி அப்படின்றது தான் வரும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், சப்ஜெக்டில் நே சேர்ந்தது அப்படின்னா வேர்பு மாறாது, அதாவது சப்ஜெக்டை பொறுத்து மாறாது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இங்கே ஃபைல் கூட ஃபைல் அப்படின்றது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பெண் பாலாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே பேஜி அப்படின்றது வருது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா பேஜா அப்படின்றத காமனாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளும், அதாவது நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற பொருட்களுக்கு கூட ஆண்பால் பெண்பால் அப்படின்றது இருக்குது. நம்ம தமிழ் மொழியில் சேரு, சோஃபா, பஸ்ஸு, ட்ரெயின் இதெல்லாம் ஒரு உயிரற்ற பொருட்களாக கன்சிடர் பண்ணி அது இது அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம். பட் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, ஆண்பால் பெண்பால் அப்படின்றது இருக்குது. அதனால தான் இங்கே ஃபைல் பேஜி யா நஹி அப்படின்றது வருது. ஸோ சப்ஜெக்ட் கூட நே சேர்த்தா இங்கே வேர்பு மாறாதுன்னு சொன்னீங்களே, இங்கே எதுக்கு பேஜி அப்படின்றது இருக்குது அப்படின்றத யோசிக்கக்கூடாது. ஃபைல் பெண்பால்ன்றதுனால தான் பேஜி அந்த ஈ சவுண்டு வருது. ஓகேங்களா? ஆண்பால் அப்படின்னா ஆ சவுண்டு வரும், பெண்பால் அப்படின்னா ஈ சவுண்டு வரும் வேர்பு கூட பேசிக்காவே. ஸோ ஃபைல் பேஜி யா நஹி அப்படின்றது வருது. அடுத்தது நீங்கள் சாவியை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? ஸோ அகெயின் இங்கேயும் அதுதான், எதை கண்டுபிடிச்சிங்க, யாரை கண்டுபிடிச்சிங்க. ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷின் 2 வேர்டை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆப்னே சாபி, அகெயின் சாபி அப்படின்றது பெண்பால்ன்றதுனால தான் தூந்தி அப்படின்றது வருது. அதர்வைஸ் ஆண்பால் அப்படின்னா தூந்தா அப்படின்றது வரும். யா நஹி அப்படின்னா இல்லையா அப்படின்றது அர்த்தம். அவங்க உங்க பணத்தை திருப்பி கொடுத்தாங்களா இல்லையா? ஸோ திருப்பி கொடு அப்படின்றது தான் அங்கே வேர்பு. திருப்பி கொடு அப்படின்னா ரூட் வேர்பு வாபஸ் கரோ, அதோட பாஸ்ட் டென்ஸ் வாபஸ் கியா. ஸோ பைசே வாபஸ் கியே யா நஹி. ஸோ அவர்கள்னு சொல்றோம், இங்க ரெஸ்பெக்டா சொல்றோம். அதனால உன்ஹோனே ஆப்கே பைசே அப்படின்னா உங்களுடைய பணத்தை வாபஸ் கியே யா நஹி அப்படின்றத கேட்குறோம். இங்கே ரெஸ்பெக்டாக சொல்கிறதுனால ஆபஸ் கியே யா நஹி அப்படின்றது வருது. அவங்க நல்லா விளையாடினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ கேலோ அப்படின்னா விளையாடு, அதோட பாஸ்டன்ஸ் கேலா. கேலா உன்ஹோனே, அவர்கள் அப்படின்னா உன்ஹோனே. அச்சா கேலா யா நஹி. அச்சா கேலா அப்படின்னா அச்சா அப்படின்னா நல்லா. ஸோ அச்சா கேலா யா நஹி, நல்லா விளையாடினாங்களா இல்லையா. அம்மா இன்னைக்கு சமைச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு மம்மினே இல்லை மாம்னே அப்படின்றதும் வரும், மானே அப்படின்றதும் வரும். ஆஜ் கானா பனாயா யா நஹி. ஸோ பனாவோ அப்படின்றது தான் சமை அப்படின்றதுக்கான ரூட் வேர்பு. ஹிந்தியில் பனாயா யா நஹி, சமைச்சாங்களா இல்லையா. கானா அப்படின்னா சாப்பாடு. ப்ரஷ் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும்னே ப்ரஷ் கியா யா நஹி அப்படின்னு கேட்குறோம். ப்ரஷ் கரோ அப்படின்னா ப்ரஷ் பண்ணு, ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரஷ் கியா, தும்னே ப்ரஷ் கியா, நீங்க ப்ரஷ் பண்ணீங்க. நீங்க ப்ரஷ் பண்ணீங்களா இல்லையா. ஆப்னே ப்ரஷ் கியா யா நஹி அப்படின்னு கேட்கணும். ஸோ ஆப்னே அப்படின்னா நீங்க ரெஸ்பெக்டோட கேட்கறதா அர்த்தம். தும்னேவும் ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்ணலாம், அது இன்ஃபார்மல் இல்லை. பட் ரொம்ப பெரியவங்கள்ட்ட பேசும்பொழுது மட்டும் ஆப்னே சொல்லுங்க, மற்றபடி தும்னே அப்படின்றதே ஓகே. தும்னே ப்ரஷ் கியா யா நஹி. அடுத்தது நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவீங்களா இல்லையா. ஸோ இது ஃபியூச்சர் டென்ஸ், நாளைக்கு வருவீங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் பார்த்தோம். அதனால தான் சப்ஜெக்ட் கூட நே வர்றது, வேர்பு மாறுறது இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் வரும். நீங்கள் நாளைக்கு ஸ்கூல் வருவீங்களா இல்லையா அப்படின்றதுக்கு நீங்கள் அப்படின்னா ஆப் சொல்லுவோம், அவர் அப்படின்னா ஓ சொல்லுவோம். அதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். நாளைக்கு அப்படின்னா கல், ஸ்கூல் ஆவோகே யா நஹி, நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியா இல்லையா. ஆவோகே யா நஹி அப்படின்றத கேட்கணும். கரண்ட் பில் கட்டியாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இது அகெயின் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இங்கே பில் கட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பில் பாரா. ஸோ கட்டியாச்சு அப்படின்னா பில் பாரா கயா அப்படின்னு சொல்லணும். பில் பார் கயா அப்படின்னா பில் கட்டியாச்சு. யா நஹி அப்படின்னா பில் கட்டியாச்சா இல்லையா. ஸோ பிஜ்லிகா பில் அப்படின்னா கரண்ட் பில் அப்படின்றது அர்த்தம். பிஜ்லி அப்படின்னா கரண்ட். ஸோ பிஜ்லிகா பில் பாரா கயா யா நஹி அப்படின்றத கேட்கணும். அவங்க காரை ரிப்பேர் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவர்கள் அப்படின்னா உன்ஹோனே. கார் தீக்கியா யா நஹி அப்படின்னு கேட்கணும். தீக்கியா யார் யா நஹி. ஸோ தீக்
கியா யா நகி அப்படின்றது வரும். தீ கியா அப்படின்னா சரி பண்ணு அப்படின்றது அர்த்தம். ஸோ சரி செய்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு தீ கியா அப்படின்றது வரும். ஸோ சரி பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தீ கியா யா நகி அப்படின்றத கேட்கணும். கியா கரோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் கியா. ஸோ உங்களுக்கு இதை பற்றி சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ உன்ஹோனே உன்ஹோனே ஆப்கோ இஸ்கே பாரே மே பத்தாயா யா நகி அப்படின்றத கேட்குறோம். உன்ஹோனே அப்படின்னா அவர்கள், ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, இஸ்கே பாரேமே அப்படின்னா இதை பற்றி, பத்தாயா யா நகி. ஸோ பத்தாவோ அப்படின்னா சொல்லு, சொன்னாங்களா இல்லையா, பத்தாயா யா நகி அப்படின்றத கேட்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.